ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. வீட்டில் பச்சை பயிரும் சுரக்காயும் இருந்தா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. செய்யறதும் ரொம்ப ஈஸி. எப்பவும் ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்டு போர் அடிக்குதுனாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி. பச்சை பயிரில் புரோட்டீன் ஃபைபர்லாம் அதிகமா இருக்கு. சுரக்காய் நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நேச்சுரல் கூலண்ட். இந்த சம்மர்ல சுரக்காவை அடிக்கடி சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிர் சுரக்காய் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 150 கிராம் அளவுக்கு பச்சை பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க வேணும்னா முளைக்கட்டின பயிர்ல கூட செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். மினிமமா 3 இருந்து 4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. பாருங்க, பச்சை பயிரெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இருக்கட்டும். இப்ப நான் இந்த மாதிரி சுரக்காய் எடுத்திருக்கேன். இந்த முழு சுரக்காயுமே நான் சேர்க்க போறது கிடையாது. 1 கப் அளவு சுரக்காய் வர மாதிரி கட் பண்ணிக்க போறேன். இதுல ஒரு 1/4 வாசி மட்டும் தான் சுரக்காய் எடுத்துக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி சுரக்காவை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கப்ல 1 கப் அளவு சுரக்காய் வந்திருக்கு. இதே கப்ல தான் நான் பச்சை பயிரையும் அளந்துக்க போறேன். நீங்க பச்சை பயிரை ஊற வைக்கும் போதே அளந்து எடுத்து கூட நீங்க ஊற வச்சுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காயை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். விதையெல்லாம் எடுத்துட்டு தோலையும் எடுத்துட்டு சேர்த்திருக்கேன். 1 கப் அளவு ஊற வச்ச பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக்க வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்ப நம்ம அரைச்ச பேஸ்ட்டை மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாங்க. இப்ப இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம செய்ய போற அடை லைட்டா கிறிஸ்பியா கிடைக்கிறதுக்காக இந்த அரிசி மாவு சேர்த்திருக்கோம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. ஒரு கை நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 கேரட்டை துருவி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப நம்ம அடை மாதிரி தட்டி எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சிலையும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அடை மாதிரி தட்டி எடுக்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஊத்தாப்பம் பேன் எடுத்திருக்கேன். ஊத்தாப்பம் பேன் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் தடவிக்கலாம். நீங்க வேணும்னா தோசைக்கல் யூஸ் பண்ணிக்கலாங்க. தோசைக்கல்லையே சின்ன சின்ன அடையா தட்டிக்கலாம். இப்ப பாருங்க, தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. ஆயில நல்லா தேய்ச்சிட்டேன். ஆயில் தேய்ச்சிட்டு மேல கொஞ்சமா வெள்ளை எள்ளு நான் சேர்த்துக்கிறேங்க. அந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு நம்ம சாப்பிடும் போது கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லா ஹோல்ஸ்லயுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே பிளாட்டன் பண்ணி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி பரத்திக்கிறேன். நீங்க தோசைக்கல்ல செய்யற மாதிரி இருந்தாலும் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்க ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டிட்டேன். பாருங்க, எல்லா ஹோல்ஸ்லயுமே நான் மாவு இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். தேவையான அளவுக்கு மேல ஆயிலோ நெய்யோ இல்ல பட்டரோ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா ஆயில் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த பொருளையுமே வேக வச்சு எடுக்க கிடையாது. மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சே தான் குக் பண்ணணும். அப்பதான் உள்ளேயும் மாவு நமக்கு வெந்து வரும். நம்ம அடை மாதிரி தட்டி எடுத்திருக்கோம், அதனால உள்ள மாவு நமக்கு பச்சையா இருக்கும். மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வேக வச்சு எடுக்கும் போது நல்லா வெந்து கிறிஸ்பியா கிடைக்கும். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் நான் விட்டுருந்தேன். இப்போ ஒரு சைடு வெந்திருக்கு. நம்ம அப்படியே மெதுவா திருப்பிக்கலாங்க. இதே போல எல்லாவையும் நான் திருப்பி விட்டுக்கிறேன். அவ்வளவுதான், எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி திருப்பிட்டேங்க. 2 சைடும் நல்லா கிறிஸ்பியா வெந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப நல்லா வெந்துருச்சு பாருங்க. 2 சைடுமே இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க. மினிமமா ஒரு 3 இருந்து 4 நிமிஷம் ஆகுங்க வேகறக்கு. ஊத்தாப்பம் பேன்ல சுடுறதுனால நம்ம ஒட்டுக்கா 4 சுட்டு எடுத்துக்கலாம். தோசை கல்லுங்கும் போது 1 மட்டும் சுட முடியும். அவ்வளவுதான், நான் வெளியே எடுத்துட்டேன். நம்ம செஞ்சிருக்கிற இந்த பச்சைப்பயிர் சுரக்காய் அடையோட தேங்காய் சட்னி, கார சட்னி, சாஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது சாஸ் வச்சு கொடுக்கலாம். டீ டைம்ல ஸ்நாக்ஸாவும் நீங்க எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மேல கிறிஸ்பியா இருக்கும். உள்ள ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். பச்சை பயிர் சுரக்காய் அடைய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.